ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த ஹோட்டல் தான் நான் சொல்கிறது. என்னடா வீடியோவிலே வந்து பாண்டியன் ஹோட்டலில் காட்டுறியே அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், இன்றைக்கி நடந்த சம்பவம் அப்படி. வீட்டில் போர் அடிச்சுது, சரி பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி இந்த ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டேன். பிரியாணி வந்து நான் எப்பவுமே வாங்க மாட்டேன், எப்பவுமே நான் குஷ்கா தான் வாங்குவேன். அன்றைக்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டணும், டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக தான் அன்றைக்கி நான் பிரியாணி வாங்கினது. ஸோ பிரியாணி வாங்கி வந்தேன் நான். அங்கே என்ன நடந்ததுன்னா, வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து 170 ரூபா, குஷ்கா வந்து 110 ரூபா. ஆனால் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக குஷ்கா வந்து 120 ரூபா, பிரியாணி வந்து எவ்வளோன்றது எனக்கு தெரியல. 120 ரூபா குஷ்கா, 120 எப்படி 110 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டதுக்கு, இல்லை 120 தான் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார். நான் 110 ரூபா தான் கொடுப்பேன், 120 ரூபாலாம் கிடையாது, நான் எப்பவுமே வாங்குற ரெண்டாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு